இயேசு உங்களுக்காக எனக்காக வந்தார், நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நீங்கும்படி பரிகார பலியாக அவர் என்ன பண்ணார்? மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதோடு கதை முடிஞ்சு போயிடல. கதையை எங்கதான் ஆரம்பிக்குது? கல்லறையை திறந்தார், வெளியே வந்தார், அங்கதான் கதையை ஸ்டார்ட் ஆகுது. பாருங்களேன், இயேசு உயிரோடு எழும்பினாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நாம இருந்த நிலையிலே இல்ல, நம்ம வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் முதல் அடையாளமாக இருக்கிறது. கொடுத்து தேவன் எப்படிப்பட்ட சாட்சி அவர் விளங்க பண்ண விரும்புறாருன்னா, அவர் எழுந்தார் என்பதற்கு சாட்சி. வாழ்க்கைய எவ்வளவு வாழலாம் அல்லது வாழ்க்கையை எவ்வளவு நீட்டிக்கலாம் அப்படிங்கிற உரிமை கூட ஒரு மனுஷனுக்கு இயேசுவினால் கொடுக்கப்படுகிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, அப்படியே ஆண்டவன் எழுதிட்டான் பிரதர், இத்தனை வயசுல செத்து போகணும்ட்டு. ஆண்டவர் உங்களுக்கு எழுதி இருக்கிறது ஜீவன், நீடிய வாழ்வு, மரணத்தை மேற்கொள்ளுகிற வாழ்வு. வாழ்நாள நீட்டிப்பதற்கு பைபிள் ஏதாவது டயட்லாம் சொல்லல, சில ஆயுள் இருக்கிறது அப்படின்னு சொல்லல. உன் ஆயுள் உன் பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவதற்குள்ளாக கடவுள் வைத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மனுஷனுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பயங்களில் ஒன்று மரணம். எல்லா பயத்தையும் ட்ரேஸ் பண்ணி அதனுடைய ரூட்டை போய் பார்த்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும்? மரணம். எப்படி இயேசு மரண பயத்துல இருந்து வெளியே என்ன கொண்டு வர முடியும்? மரணம் என்கிற ஒரு அல்கஸ்ட்ரா இதுவரைக்கும் எல்லாத்தையும் விழுங்குச்சு. முதல்ல ஒருத்தர் உள்ள போய் அதை உடச்சி வெளியில வந்தார். இப்போ மனு வர்க்கத்துக்கே ஒரு நம்பிக்கை, என்ன போல மாம்சமும் இரத்தமும் உடையவராகத்தான் அவன் இருந்தாரு, ஆனாலும் மரணம் அவரை ஆட்கொள்ளவில்லை. அதை உடைத்து அதை ஜெயித்து எழுந்த அதே கிறிஸ்து எனக்கும் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கைக்கும் நம்பிக்கையை தர, அல்லது மரணத்துக்கு அப்புறமும் ஒரு நம்பிக்கையை தர அவர் ஒருவரே வல்லவராக இருக்கிறார். இப்ப நாம எல்லாம் சில நேரத்துல நமக்கு பிரியமானவங்களை இழந்திருக்கிறோம். நம்ம ரொம்ப நேசித்த நம்முடைய உறவுகள், சொந்தங்களை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இழந்திருக்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்ததுனால நமக்கு இன்னொரு நம்பிக்கை, இன்னொரு உறுதி. என்ன உறுதி, என்ன நம்பிக்கை? ஏற்கனவே நீங்கள் இழந்து போன சில உறவுகளை இன்னும் அவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது. அவர் வரும்பொழுது அவர்களையும் சேர்த்து கொண்டு வருவாராம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையில சில அற்புதமான காரியங்களை கொண்டு வந்திருக்கிறது. கடவுளுக்கு ஒரே ஒரு மகன், இப்போ ஒரே பேரான குமாரன்கிற வார்த்தையை பைபிள்ல கிடையாது. இயேசு என்னைக்கு உயிரோடு எழும்பினாலோ அதற்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா முதற் பேரானவர் அப்படின்னு அவருக்கு பேரே மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த குமாரன் விதைக்கப்பட்டு எழுந்ததினால் இத்தனை குமாரர்களும் குமார்த்திகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்னைக்கு ஒரே ஒரு குமாரன் தேவனுக்கு, இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் குமாரர்களாக குமார்த்திகளாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் பாருங்க, இந்த ரைசிங் டெட் அல்லது மரணத்திலிருந்து எழும்புதல் அப்படிங்கிறத இயேசு தன் வாழ்க்கையில மட்டுமல்ல, அதை சாதாரணமா செஞ்சு காமிச்சார். இந்த உலகத்துக்கு நடுவில் நாம ஒரு செத்த பிரசங்கம் பண்றதுனால ஒன்றும் பெருசா நடக்காது. நீங்களும் நானும் சபையும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை இந்த சமூகத்துக்கு பறைசாற்றும்படியாக, நிரூபித்து காட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வியாதியஸ்தர்களை சுகமாக்குதலும், குஷ்டரோகிகளை சுஸ்தம் பண்ணுதலும், மரித்தோரை எழுப்புதலும் முடிந்து போகவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த லா ஆஃப் சின் அண்ட் டெத்ங்கிறது எல்லா மனுஷன் மேல அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த லா ஆஃப் சின் அண்ட் டெத்ல இருந்து அவன் டெலிவர் ஆகி இந்த லா ஆஃப் லைஃப்குள்ள அவன் போறான். வாழ்க்கையில அநேகருக்கு தெரிஞ்சது தங்களை இழுத்து போடும் சக்தியா இருக்கிற பாவம் மரணம் என்கிற பிரமாணம் போல புவியீர்ப்பு சக்தி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் வாழ்க்கையில தோல்வியையும் கஷ்டத்தையும் கவலையையும் தரித்திரத்தையுமே பேசிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ள வர்றானோ அன்னைக்கு இந்த இழுத்து போடுகிற சக்திக்கு நடுவுல அதை மைனஸ் பண்ணிட்டு மேலே எழும்புகிற the law of lift, the law of life ஆபரேட் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை அந்த மனிதன் பெற்றுக்கொள்கிறான். யதார்த்தத்தை மட்டும் நல்லா படிச்சு வச்சிருக்காங்க. எப்படிலாம் உழுவோம், எப்படிலாம் கெட்டு போவோம், எப்படிலாம் செத்து போவோம், அது மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த செத்த உலகத்துக்கு நடுவுல உங்களை மேல வாழ வைக்கிறது தான் ஜீவனின் பிரமாணமாக இருக்கிறது.
மனசை பொறுத்தளவுக்கும் சமாதானமா இருந்தீங்கன்னா உள்ள லைஃப் இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையை பொறுத்தளவுக்கும் மேற்கொள்கிறவரா இருப்பீங்கன்னா வாழ்க்கையில் லைஃப் இருக்குன்னு அர்த்தம். லைஃப் கடவுள் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வச்சிருக்கிறார். உறவிலே தான் ஜீவன் இருக்கிறது. ஒன்று கடவுளோடு இருக்கிற உறவு, இன்று ஒருவருக்கொருவர் இருக்கிற உறவுக்குள்ளே தேவன் ஜீவனை அவர் வைத்திருக்கிறார். நாம் சில காரியத்தை அனுபவியாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் உச்சம் என்பதை மாற்றவே கூடாது. நாம் தொடாவிட்டாலும் சிலர் எழுந்து அதை தொட ஆரம்பிப்பார்கள். சொல்லுங்க, டெத் டு லைஃப். எல்லாம் சொல்லுங்க, மரணத்திலிருந்து ஜீவனுக்கு. ஜான் சாப்டர் 10 verse 10. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் நான் இவ்விதமாக வாசிக்கிறோம். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான். வேறே ஒன்றுக்கும் வரான். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படவும் வந்தேன். எல்லாம் சொல்லுங்க, ஜீவன் உண்டாக அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அதாவது இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தாரா? ஒரு மதத்தை கொடுக்க வரவில்லை. மரித்த இந்த உலகத்திற்கு பரிபூர்ண ஜீவனை அவர் கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பரிபூர்ண ஜீவன். ஆமென். abundance life ஆங்கிலத்தில் வருகிறது abundance life. abundance life means, தமிழில் எப்படி சொல்லலாம்? abundance லைஃப்னா நீங்கள் வாழ்கிறதற்கு தேவையான வாழ்க்கை போக நீங்களே சில பேரை வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு அவர் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும்படியாக வந்தார். ஆமென். இயேசு உங்களுக்கு தருகிற வாழ்க்கை உங்களுக்கு போதுமானதுக்கும் அதிகமாக மாறி நீங்களே சில பேரை சில நாளுக்கு அப்புறம், சில மாதத்துக்கு அப்புறம், சில வருஷத்துக்கு அப்புறம் வாழ வைக்கிற அளவிற்கு உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறே ஒன்றுக்கும் வரான். அப்படின்னா என்ன? மனிதன் பிசாசுக்கும் அவனுடைய செயலுக்கும் தன்னை விற்று போட்டதின் விளைவாக அவனுடைய வாழ்க்கையில் மரணம் என்கிற ஒன்று பிரவேசித்தது. ஆனால் தேவன் மனிதனை அப்படி மரணம் என்கிற நிலையில் வாழ அவர் அவனை உண்டாக்கவில்லை. ஆகையினால் அவர் ஒரு தீர்வை ஏற்படுத்தினார். அதை தான் நாம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு படித்தோம். கல்வாரி சிலுவையில் மனு வர்க்கத்துக்காக தேவன் தன் குமாரனை ஜீவ பலியாக கொடுத்ததை குறித்து நாம் படித்தோம். ஸோ இன்னைக்கு காலையில் கூட நான் சொல்ல விரும்புகிறேன், டெத் டு லைஃப். எல்லாம் சொல்லுங்க, டெத் டு லைஃப். எல்லாம் சொல்லுங்க, மரணத்திலிருந்து ஜீவனுக்கு. முதல்ல இது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேகமாக கடகடன்ட்டு இன்னைக்கு ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். அதாவது, வாட் இஸ் லைஃப்? ஜீவன் என்று சொன்னால் என்ன? நான் பாடல் பாடும்பொழுதே சொன்னேன், ஜீவன் என்று சொன்னால் எல்லா நல்லவைகளின் தொகுப்பு. The collectivity of all goodness, it's called life. What is meant by death? மரணம் என்று சொன்னால் என்ன? எல்லா தீமைகளின் தொகுப்புக்கு பெயர் தான் மரணமாக இருக்கிறது. It's a collectivity of all evil. அதுக்கு பேர் தான் death. அப்போ நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன்னு அர்த்தம். எல்லா நன்மை நிரம்பின வாழ்வை உங்களுக்கு தருவதற்காகவே நான் வந்தேன். அதுதான் இயேசுவின் வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். The first Corinthians chapter 15. இந்த கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு தனித்துவம் அதில் இருக்கும். அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஒவ்வொரு அதிகாரங்களிலும் ஒரு காரியங்கள் பேசப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பதில் சொல்கிற மாதிரி ஒரு சாப்டர் கேட்குறாங்க. 1 கொரிந்தியர் 13 எதை பற்றியது? அன்பு. எல்லாம் சொல்லுங்கள், அன்பு. ஈஸியாக எல்லாருக்கும் தெரியும். அந்த 13ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா எதை பற்றி இருக்குது? அன்பு, அன்புன்னு இருக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் எதை பற்றியது? ஐயோ, 13 கேட்டீங்க, ஓகே. 12 வரங்கள். எல்லாம் சொல்லுங்க, வரங்கள். 14 எதை பற்றியது? அதுவும் ஆவிக்குரிய வரங்கள். கடவுள் பாருங்களேன், இந்த பிரெட்ல ஜாமு பட்டர்லாம் தடவி வச்சு கொடுக்குற மாதிரி இங்கேயும் வரோம் இங்கேயும் வரோம், நடுவில் அன்பு வச்சு கொடுத்துட்டார். ஆமென். So 12 is talking about the spiritual gifts, and 13 is talking about the love of God, and 14 is also talking about the gifts. அப்போ வரங்கள்,
அன்பு, வரங்கள், ரெண்டு பக்கமும் வரம், நடுமத்தியில் என்னது? அன்பு. ஆமென். ஸோ இப்படி ஒவ்வொரு சாப்டருக்கும் சில யூனிக் இது இருக்குது. அது மாதிரி இந்த 1 கொரிந்தியர் 15 இன்னும் உங்கள் மனசில் நின்றும். ஏன்னா இந்த 1 கொரிந்தியர் 15 என்பது இஸ் த ரிசரக்ஷன் சாப்டர். உயிர்த்தெழுதலை பற்றி வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான பகுதி தான் இந்த 1 கொரிந்தியர் 15 இருக்கிறது. ஆமென். 1 கொரிந்தியர் 15க்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக்கோங்க. வேகமாக இதில் இருந்து சில காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3வது வசனத்திலிருந்து பாருங்க. நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, எல்லாம் சொல்லுங்க, நமது பாவங்களுக்காக மரித்து. இயேசு பாவம் செய்யலை, இயேசு எந்த பாவமும் செய்யலை. ஆனால் எதுக்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நம் சார்பிலே அவர் மரித்தார். அதுதான் குட் ஃப்ரைடே நாம் கொண்டாடினோம். அந்த அந்த அட்டோன்மெண்ட் பற்றி படித்தோம், பாவ நிவர்த்தி பற்றி நாம் படித்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் பாவம் எப்படி நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணோம்? படித்தோம். இப்போ பாருங்கள், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து, எல்லாம் சொல்லுங்கள், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. ஆமென். இயேசு உங்களுக்காக எனக்காக வந்தார். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நீங்கும்படி பரிகார பலியாக அவர் என்ன பண்ணார்? மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதோடு கதை முடிஞ்சு போயிடல. கதையை எங்கே தான் ஆரம்பிக்குது? கல்லறையை திறந்தார், வெளியே வந்தார், அங்கே தான் கதையை ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆமென். சரி, இந்த உயிர்த்தெழுதல் ஏன் ரொம்ப முக்கியம்? உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு காரியத்தை குறித்த நம்பிக்கையோ அல்லது உயிர்த்தெழுதலின் காரியங்களை குறித்த ஒரு வெளிப்பாடோ நம்ம வாழ்க்கையில் வரலன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லது உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தி எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கிறத இன்னைக்கு காலையில் சில வார்த்தைகள் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா உயிர்த்தெழுதல்னு ஒன்று இல்லைன்னு வைங்களேன், அப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஒன்று இருக்குதுன்னா அதுக்கு காரணம் த ரிசரக்ஷன். ஆமென். உயிர்த்தெழுதல் தான் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமாக இருக்குது. அதை இங்கே ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்கிறத நாம் பார்க்குறோம். 12வது வசனத்திலேருந்து பாருங்கள். கிறிஸ்து மரித்தோர் இருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? சில குரூப் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க? there is no resurrection, உயிர்த்தெழுதலே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்காக இதை சொல்கிறாரு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. பாருங்க, பிரசங்கம் பண்ணதுக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது. கேட்கறதுக்கு நீங்களும் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கிறது. மரித்த கிறிஸ்துவை மரணம் ஆட்கொண்டு வைக்கவில்லை. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்பதுதான் காரணமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னா எங்கள் பிரசங்கங்கள் விருதா, எல்லாமே வேஸ்ட், அர்த்தமே கிடையாது. நம்ம வெறும் ஒரு டெட் ரிலீஜியனில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு டெட் ரிலீஜனில் வாழாமல் ஒரு ரிசரக்ஷன் பவரை, ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கும் மக்களாக நாம் இன்றைக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம்? கூடி வந்திருக்கிறோம். காரணம் என்னென்னா, அவர் எழுந்தார். எல்லாம் சொல்லுங்கள், அவர் எழுந்தார். பாருங்க, 15வது வசனம் பாருங்க. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாருங்களேன், இயேசு உயிரோடு எழுப்பினாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நாம் இருந்த நிலையிலே இல்லை, நம்ம வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் முதல் அடையாளமாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருடைய வாழ்க்கை இயேசுவை சந்தித்த பின் மாற்றப்பட்டிருக்கிறது? ஆமென். அப்போ இது உயிர் தெல்லனா இது நடக்கவே
நடக்காது. எத்தனையோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாராங்க, ஏதோ பிரசங்கம் பண்ணாராம், நல்ல கருத்துக்கள் சொன்னாராம் அப்படின்னா அப்படியே முடிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி இல்லை பாருங்க. அவர் எழுந்ததினால இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அதனால தான் பவுல் சொல்றார், அவர் எழலைன்னா நீங்கள் உங்கள் பாவத்திலே இருந்திருப்பீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பரிதாபமான நிலையிலே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு பரிதாபமான நிலையில் இல்லை, சில பேருடைய வாழ்க்கையெல்லாம் பொறாமப்படுகிற நிலையில் கர்த்தர் மாற்றியிருப்பதற்கு காரணம் இட்ஸ் a evidence of resurrection. Amen. Your life is a evidence of resurrection. உங்கள் வாழ்வே உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை அவர் என்ன பண்றார், கொண்டு வர. உயிர்த்தெழுதலுக்கு என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருந்தால் தான் எல்லாமே அர்த்தம், இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு பாருங்க. தொடர்ந்து பாருங்க, அப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டு இருப்பார்களே, இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அதாவது வெறும் டெம்பரலான இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை நம்பவில்லை. கிறிஸ்து நமக்கு தருகிற நம்பிக்கை என்ன, அல்லது வேத வசனம் நமக்கு போதிக்கும் முக்கியமான நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்க. உயிர்த்தெழுதலின் காலை வேளையில் வந்திருக்கிறோம். சும்மா ஏதோ நீங்களும் வந்துட்டு போகிறதுக்காக நீங்களும் வரல, தேவன் உங்களை அதுக்காக கூட்டி சேர்க்கல. பாருங்கள், ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. முதல்ல ஒரு காரணம் பாருங்கள். முதல் காரணம், இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய பயங்களில் ஒன்று மரணம். சிலர் பார்த்தா சில சொல்லுவாங்க, எனக்கு உயரத்தை பார்த்தா பயம், எனக்கு விமானத்தில் போகிறதுக்கு பயம், பள்ளத்தை பார்த்தா பயம், பூச்சை பார்த்தா பயம், அப்படி நிறைய சொல்லுவாங்க. நிற்க பயம், உட்கார பயம், எந்திரிக்க பயம், இப்படி நிறைய சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா? எல்லாமே பயம். ஆனால் நான் சொல்கிறேன், அது ஹெலிகாப்டரில் போகிறோமே, ஹெலிகாப்டர் போகிறோங்கிற பயம் இல்லை. எல்லா பயத்தையும் ட்ரேஸ் பண்ணி அதனுடைய ரூட்டை போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? மரணம். ஹெலிகாப்டரில் போகிறது பயம் இல்லை, விழுந்துடுச்சுன்னா செத்து போயிடுவேனே. பள்ளத்தை பார்த்து பயம் இல்லை, நான் உருண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேங்கிற பயம். அப்போ எல்லா பயத்துக்கும் ரூட் என்னது? The root of all fear, it's death. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, அது இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூடுதலாகவே மக்களுக்கு என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்குது. என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம். பொதுவாகவே பாருங்க, வாழ்க்கையை கடக்க 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 ஒரு பயம் மனுஷனுக்குள்ள வருது. வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? இந்த வாழ்வு முடியும் போது என்ன அப்படிங்கிற ஒரு பயம் இயல்பாகவே வருது. கொஞ்சம் வாலிப வயசில் கொஞ்சம் அவ்வளோவா வராது. ஏன்னா வாலிப வயசில் ஒரு எண்ணம் என்னென்ன இருக்குன்னா, நம்ம அப்படியே இருப்போம் போல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையை கடந்து போக 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 ஒரு கேள்வி வருது, வாட் நெக்ஸ்ட்? அப்புறம் என்ன? இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன? இந்த வாழ்க்கை முடியும் போது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ள வருது, ஒரு பயம் உள்ள வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்படிப்பட்ட கேள்விக்கு வேதம் தெளிவாக பதிலளிக்கிறது. அப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிறவர்களை தேவன் விடுதலை பண்ண அவர் விரும்புகிறார். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தியின் காரியங்களை இங்கே விளங்கிக் கொள்வீங்கன்னா, இன்னைக்கு தேவன் உங்களை மரண பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஆமென். மரண பயத்திலிருந்து நீங்கள் வெளியே வர்றீங்கன்னா எல்லா பயத்திலிருந்து வெளியே வர்றீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? அது ஏதோ ஒரு பயம் கிடையாது. அந்த ஒரு பயம்தான் மற்ற எல்லா பயத்துக்கும் ஒரு காரணியாக இருக்கிறது. இந்த ஃபோபியோக்கள்னு சொல்கிறாங்க. சைக்காலஜியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபோபியோ அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபோபியோக்கள் இருக்குது. சில பேருக்கு பாருங்கள், இப்படி நின்று பேசுகிறதே எப்படி இந்த பயத்தை மேற்கொள்கிறது, இந்த பயத்திலேருந்து எப்படி வெளியில் வருது பாருங்க. சும்மா மரணத்தை ஜெயிச்சிட முடியும்னு சும்மா சொல்லிட முடியாது பாருங்க. மரணத்தை ஜெயிக்கிறதுக்காகவே ஒரு செயல் ஒன்று நடந்திருக்கு. வேதவசனம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம், ஹீப்ரூ சாப்டர் 2:14, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரணத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். எல்லாம் சொல்லுங்க, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி.
பாருங்க, மரணத்திலிருந்து யார் உங்களுக்கு விடுதலை தர முடியும்? அல்லாவிட்டால் இந்த வாழ்க்கையை நீங்கள் முடிக்கும் போது கூட எனக்கு ஒரு நித்தியம் ஒன்று உண்டு என்கிற நம்பிக்கை உங்களுக்கு யார் தர முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் வந்த எந்த மகானோ இல்லை எந்த ரிஷிகளோ இல்லை யாரோ உங்களுக்கு தர முடியாது. இயேசு மட்டும் அதை உங்களுக்கு தர முடியும் என்று ஏன் சொல்கிறோம்னா, அவர் ஒருத்தர் தான் மரித்தார், மரணத்திலிருந்து மூன்றாவது நாள் எழும்பினார். ஆமென். மற்ற எல்லா கல்லறைகளும் இங்கே இருக்குது, ஒரே ஒரு கல்லறை மட்டும் திறந்து இருக்குது. நம்ம ஆட்கள் பாருங்க, இஸ்ரேல் டூருக்கு போறாங்க, இயேசு பிறந்த ஊருக்குன்னு போகிறாங்க, பயணம் பண்ணி காசெல்லாம் போட்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க. நல்லது தான், டூருக்காக போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. அதில் முக்கியமாக அவங்க போய் எதை பார்ப்பாங்க? இயேசுவின் கல்லறை. ஆனால் என்ன தெரியுமா, அம்புட்டு செலவு பண்ணி அங்கே போனாலும் அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். என்னங்க, ஃப்ளைட்டில் அம்புட்டு காசு போட்டு வந்தேன், எம்புட்டு போட்டு வந்தானே, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழும்பினார். உயிர் உள்ளவரை மரித்தோரிடத்தில் நீங்கள் தேடுகிறது என்ன? ஆமென். அப்ப இஸ்ரவேலுக்கு போறது வேஸ்டா? இல்ல, சுற்றுலாக்காக போயிட்டு வாங்க. ஆனா இயேசுவை பார்க்கலான்ட்டு இஸ்ரவேலுக்கு போக வேண்டாம். ஏன்னா இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இப்போ அங்கே இல்லை, இப்போ இங்கே வந்துட்டார், உங்கள் மத்தியில் இருக்கிறார், நம் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, எப்படி இயேசு மரண பயத்திலேருந்து வெளியே என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால், பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். வழக்கமாக நான் நிறைய டைம் அதை சொல்லியிருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு சொன்னா நல்லா புரியும். பாருங்க, நிறைய பேருக்கு ஒருத்தர் உங்களுக்கு ஒன்றுலேருந்து விடுதலை தரணும்னா அவர் அதை ஜெயிச்சிருக்கணும். கரெக்டா? அவரே அதில் மாட்டிக்கிட்டு இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. அப்போ எல்லா மனுஷனும் ஊன்னு என்னெல்லாமோ பேசுகிறான், ஆனால் கடைசியில் மரணம் வந்து அவன் என்ன பண்ணிடுது? சாப்பிட்டுட்டு போயிடுது. இப்போ உயிரோடு இந்த உலகத்தில் இருப்பேன்னு சொல்லி எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. சில பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 3 நாள் 4 நாள் என்ன வச்சுருங்க, நான் எழும்பி வந்துடுவேன் அப்படின்னு. ஏசுநாதர் மாதிரி பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாத்தம் தாங்க முடியல, என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போய் வச்சுட்டாங்க, நீங்கள் வர்ற அன்னைக்கு வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எங்களால் முடியலைன்னு கொண்டு என்ன பண்ணிட்டாங்க? வச்சுட்டாங்க. இந்த சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்கஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு சிறைச்சாலை ஒன்று உண்டு. இந்த அல்கஸ்ட்ராங்கிற ஒரு சிறைச்சாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமான திருடர்கள், ரொம்ப என்ன, சில இடத்துலலாம் அவங்கள போடவே முடியாது, அந்த மாதிரி ஆட்கள். அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு தீவுக்கு நடுவில் ஒரு சிறைச்சாலையை பண்ணி அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதில் போட்டு அடைச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணாங்க. ஆனால் ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்த கும்பல் பல நாளாக திட்டம் பண்ணி யாரும் இதுவரை தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணிட்டான்? அவங்க சில பேருடைய சப்போர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சில வேலையை பண்ணி அந்த தீவிலிருந்து தப்பிச்சு, அந்த சிறையிலிருந்து தப்பிச்சு, தீவை விட்டு தப்பிச்சு, நாட்டை விட்டு என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஆல் எஸ்கேப். இப்போ சரித்திர புகழ் வாய்ந்த இப்போ அல்கஸ்ட்ராவை இது வரைக்கும் அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, இது வரைக்கும் அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. அது அங்கே போனால் யாரும் தப்பிக்கவே முடியாதுன்ட்டு. ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? இப்போ வெளியில் வந்துட்டான். அப்போ காலகாலமாக அந்த சிறைக்கு இருந்த பெருமை இப்போ என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. இப்போ என்ன, எல்லாருக்கும் என்ன, ஒருத்தன் தப்பிக்க முடியும்னா யார் வேணாலும் தப்பிக்க முடியும். நான் சொல்கிறேன், மரணம் என்கிற ஒரு அல்கஸ்ட்ரா இதுவரைக்கும் எல்லாத்தையும் விழுங்குச்சு. முதல்ல ஒருத்தர் உள்ளே போய் அதை உடச்சி வெளியில் வந்தார். ஆமென். இப்போ மனு வர்க்கத்துக்கே ஒரு நம்பிக்கை, என்ன போல மாம்சமும் இரத்தமும் உடையவராகத்தான் அவர் இருந்தார், ஆனாலும் மரணம் அவரை ஆட்கொள்ளவில்லை, பாதாளம் அவரை விழுங்கவில்லை. மரணத்தை ஜெயமாக விழுங்கி, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி அதை உடைத்து அதை ஜெயித்து எழுந்த அதே கிறிஸ்து எனக்கும்
இப்பொழுது வாழுகிற வாழ்க்கைக்கும் நம்பிக்கையை தர, அல்லது மரணத்துக்கு அப்புறமும் ஒரு நம்பிக்கையை தர அவர் ஒருவரே வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நான் சொல்றேன், மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். இந்த கொரிந்தியர்லையும் தெசலோனிக்கேர்லையும் ஒரு முக்கியமான காரியத்தை கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நாம் எல்லாம் சில நேரத்தில் நமக்கு பிரியமானவங்களை இழந்திருக்கிறோம். நம்ம ரொம்ப நேசித்த நம்முடைய உறவுகள், சொந்தங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இழந்திருக்கிறோம். அப்போ நமக்கு அவ்வளோதான், இந்த மரணம் தான் அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு நம்பிக்கையுமே இல்லை. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது பாருங்க, அதே 1 கொரிந்தியர் 15 வச்சிருக்கீங்களா? அதை விட இன்னொரு பெட்டரான எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். 1 தெசலோனிக்கேர் 4:13 பாருங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல் துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு உயிரோடு எழுந்ததுனால நமக்கு இன்னொரு நம்பிக்கை, இன்னொரு உறுதி. என்ன உறுதி, என்ன நம்பிக்கை? முதல் நம்பிக்கை, நான் மரணத்தை தைரியமாக சந்திக்க முடியும். ஆமென். ஏன்னா மரணத்தை ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வென்றிருக்கிறார். அடுத்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, அடுத்த நம்பிக்கை என்னன்னா, ஏற்கனவே நீங்கள் இழந்து போன சில உறவுகளை, இழந்து போன சில சொந்தங்களை இன்னும் அவ்வளோதான் அப்படிங்கிறது கிடையாது. அவர் வரும்பொழுது அவர்களையும் சேர்த்து கொண்டு வருவாராம். அப்போ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்கள் இழந்து போன பிரியமானவர்களை நீங்கள் மீண்டும் பார்ப்பீர்கள் என்கிற நம்பிக்கையை அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. ஆமென். சில பேர் அந்த துக்கத்திலே இருப்போம், இனிமே அவ்வளோதான். இல்லை, அவர்களை கொண்டு வருவார். ஆமென். இது எல்லாமே உயிர்த்தெழுதலினால் நமக்கு வருகிற நம்பிக்கை. ஒருத்தர் இப்படி உயிர்த்தெழலைன்னா நம்ம இப்படி நம்பவே முடியாது. அதனால தான் 1 கொரிந்தியர் 10 சொல்லுகிறேன், அப்படி போராடினதினால் எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு எம்பசைஸ் பாயிண்ட்ஸ். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. சில பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னங்க என்ஜாய் பண்ணு, அப்படியே வாழ்க்கையை முடிச்சிரு, அவ்வளோதான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல ஒரு எட்டர்னிட்டின்னு ஒன்று இருக்குது, நித்தியம்னு ஒன்று இருக்குதுங்கிறத அவர்கள் நினைத்து பார்க்கிறதே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் ஐஸ்கிரீம் மாதிரி உருகி போகிறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிரு, அவ்வளோதான் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் வேதவசனம் அப்படி சொல்ல பாருங்க. வேதவசனம் எப்படி சொல்லுது, அப்படி ஒன்று இல்லைன்னா அப்படி இருக்கலாம், ஆனால் அப்படி ஒன்று இருக்குது. அதனால் பாருங்க, வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. ஏன்னா வாழ்க்கை என்பது இன்றோடு முடிவடைகிற ஒன்று அல்ல, அது நித்தியமாய் தொடர்கிற ஒன்று என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இது உயிர்த்தெழுதல் ஒன்று இல்லைன்னு வைங்களேன், இப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்போ இப்படி ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு காரணமே உயிர்த்தெழுதல் தான் முக்கிய காரணமாக இருக்குது பாருங்க. அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு காலையில் உயிர்த்தெழுதல் காலையில் வந்திருக்கிற நமக்கு முதல் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, தேவன் ஒரு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் இந்த மரணம் ஒன்றுமே கிடையாது, இந்த மரணத்தை மேற்கொள்ள முடியும், இந்த மரணத்தை தொடர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்கிற நித்திய நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார். ஆமென். நம்பர் 2, நான் சிலரை என் வாழ்க்கையில் இழந்திருக்கிறேன், ஆனாலும் அவர்களை நான் மீண்டும் பார்ப்பேன். அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க, இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. அடுத்தது நீங்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையில் சில அற்புதமான காரியங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஒன்று பாருங்க, நீங்கள் இயேசு இந்த பூமியில் அவர் பிறக்கும் பொழுது வேதவசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறக்கும் பொழுது கடவுளுக்கு ஒரே ஒரு மகன். இப்போ இயேசுவின் மரணத்தை
அல்லது இயேசுவின் உயிர்த்தெழுதலை வேதம் எப்படி சொல்லுகிறது அப்படின்னு பாருங்க. இயேசுவே சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை தரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு, நான் ஒரே குமாரன், நான் போய் என்ன பண்றேன், இப்போ மரிக்கிறேன், இப்போ மரிச்சு நான் எழும்புறேன், உயிர்த்தெழுதலின் காலை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம். இப்போ என்னாச்சு, இப்போ ஒரே பேரான குமாரன்கிற வார்த்தையே பைபிளில் கிடையாது. இயேசு என்னைக்கு உயிரோடு எழும்பினாலோ அதற்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா முதற் பேரானவர் அப்படின்னு அவருக்கு பேரே மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த குமாரன் விதைக்கப்பட்டு எழுந்ததினால் இத்தனை குமாரர்களும் குமார்த்திகளும் இந்த காலையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அதுக்கப்புறம் நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா ஒரே பேரான குமாரன் அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. என்ன வார்த்தை தான் இருக்கும், the first begotten son அப்படிங்கிற வார்த்தை இப்போ எப்படி ஆயிடுது பாருங்க. the only begotten son அப்படிங்கிற வார்த்தை எப்படி மாறிடுது, first begotten son மாறிடுது. ஒரே பேரானவர் அப்படிங்கிற வார்த்தை இப்போ எப்படி ஆயிடுது, முதற் பேரானவர். அப்படின்னா அர்த்தம்னா குமாரனை தேவன் தந்தருளி குமாரர்களையும் குமார்த்திகளையும் அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுதல்ங்கிறது சும்மா கிடையாது பாருங்க. அன்னைக்கு ஒரே ஒரு குமாரன் தேவனுக்கு, இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் குமாரர்களாக குமார்த்திகளாக இந்த காலை வேளையில் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். கடவுளும் பாருங்க விதைப்பும் அறுப்ப நம்புறவர் தான். அதனால தான் பாருங்க குமாரனை போட்டு குமாரர்களை குமார்த்திகள் அறுவடை பண்ணிட்டார். சிலருக்கு பாருங்க நிறைய அறுக்கணும்னு ஆசை, ஆனால் சின்னதாக ஏதாவது போடுறது. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென். தேவனே அதை நம்புறார். அதனால தான் இயேசுவை போட்டு இயேசுவா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொருவரும் குமாரர்களாக குமார்த்திகளாக இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆமென். பாருங்க, இந்த உயிர்த்தெழுதலின் காலையில் நாம் சிந்திப்பதற்கு நிறைய இருக்குது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த மரணம் என்பது ஒரு சத்ரு. எல்லாம் சொல்லுங்க, மரணம் என்பது ஒரு எதிரி. ஆமென். டெத் இஸ் த லாஸ்ட் எனிமி அப்படின்னு பைபிளில் சொல்லுது. அவன் ஒரு எதிரி. மரணம் ஓகே அப்படின்னு கடவுள் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. கடவுள் சொல்றது என்னன்னா, அதான் நான் முதல்ல வாசித்தேன், இந்த மரணம் என்ன பண்ண வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த மரணம் இல்லாத ஒரு நிலைக்கு மனுவர்க்கம் செல்ல வேண்டும். இதுதான் கடவுளுடைய நோக்கம். பாருங்க, இது கடவுளுடைய ஒரு மாறாத நோக்கமாக இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் டெத் டு லைஃப். எல்லாம் சொல்லுங்க, மரணத்திலிருந்து ஜீவனுக்கு. அதனால தான் உபாகமத்தில் நம்ம படிக்கிறோம், மரணமும் இருக்கு ஜீவனும் இருக்கு. எதை தெரிந்துகொள், எதை தெரிந்துகொள். எல்லாம் சொல்லுங்க சூஸ் லைஃப். எல்லாம் சொல்லுங்க ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றேன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளும் அதிகாரமும் உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வாழ்க்கையை எவ்வளவு வாழலாம் அல்லது வாழ்க்கையை எவ்வளவு நீட்டிக்கலாம் அப்படிங்கிற உரிமை கூட ஒரு மனுஷனுக்கு இயேசுவினால் கொடுக்கப்படுகிறது. கொஞ்சம் நம்புறது கஷ்டமா இருக்கும் பாருங்க கொஞ்சம் பேருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் பாருங்க, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21 பாருங்க, 22லேருந்து பாருங்க, 21லேருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆயிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினால் என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். பாருங்க, 2 விஷயத்தால நான் நெருக்கப்படுறேங்கிறார். இவ்விரண்டிலும். இவ்விரண்டிலும்னா எதை சொல்றாரு? பவுலுக்கு ஏதோ 2 நினைச்சுக்காதீங்க. இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பைபிள் வச்சுருவாங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு அப்படின்னு பேசுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க,
எனக்கு ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு யாருக்கிட்ட போயிடலாம்? ஆண்டவர்கிட்ட போயிடலாம். இன்னொன்று, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த சரீரத்தில் ரொம்ப நாள் இருக்கலாம். இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார். இப்போ நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், என்னங்க இதெல்லாம் சூஸ் பண்ணுறதா? வேதவசனம் அப்படி தான் போதிக்குது. வந்த வேலை முடியலன்னா ஒருத்தரும் கிளம்பக்கூடாது. ஆமேன். நிறைய பேர் பார்க்குறாங்க, என்ன எப்படி அதெல்லாம் நம்ம கையிலேயே இருக்குது, இருக்க வரைக்கும் இருக்க வேண்டியது, அது எனக்கு அப்படியே வந்துட்டா போயிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சிலர்லாம் காடு வா வாங்குதுங்கிறாங்க, வீடு போங்குது, காடு வா வாங்குதுன்னு உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் பவுல் என்கிற தேவனுடைய மனிதர் சொல்கிறாரு, ரெண்டு விஷயம், இருக்கவா போவா, இருக்கவா போவா. சரி நான் இருக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு புரோஜனமாக இருக்குமே அப்படிங்கிறார். ஆமேன். பாருங்க, வாழ்வை தெரிந்து கொள்ளும் அதிகாரம் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்க, நல்லா பிடிச்சிக்கோங்க இன்னைக்கு நான் சொல்கிறத. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சிந்தனையே கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, அப்படியே ஆண்டவன் எழுதிட்டான் பிரதர், இத்தனை வயசில் செத்து போகணுன்ட்டு. இது 15-20 வயசுல வா. ஆண்டவர் அப்படிலாம் எழுதலை. ஆண்டவர் உங்களுக்கு எழுதியிருக்கிறது ஜீவன், நீடிய வாழ்வு, இன்னும் சொல்ல போனால் மரணத்தை மேற்கொள்ளுகிற வாழ்வு. அப்போ ரெண்டு காரியம் இருக்குது. ஆனால் நான் எதை சூஸ் பண்ணுறேன்? இருக்கிறத சூஸ் பண்ணுறேன். வேதவசனம் சொல்லுகிறது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும். இப்போ உங்களுக்கு இத்தனை நாள் கடவுள் எழுதிட்டாருன்னா, நீங்கள் கனம் பண்ணானா கனம் பண்ணாட்டானே போய் சேர்ந்துருவீங்க தானே. என்ன அப்போ அந்த வசனம் என்ன சொல்ல வருது? ஒரு மனுஷன் தன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவதன் மூலம் தன் வாழ்நாளை நீட்டிக்க முடியும். ஆமேன். வாழ்நாளை நீட்டிப்பதற்கு பைபிள் ஏதாவது டயட்லாம் சொல்லலை. இல்லை உன் ஆயுள் சில ஆயுள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலை. உன் ஆயுள் உன் பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவதற்குள்ளாக கடவுள் வைத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமேன். இது இந்த உலகத்தில் எந்த டயட்டிஷனும் சொல்ல மாட்டாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நியூட்ரிஷனும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, உன்னுடைய ஜீவன், உன்னுடைய வாழ்நாள் நீ கனம் பண்ணுவதினால் அதை நீட்டிக்க முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமேன். அப்போ கடவுள் உங்களுக்கு ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடல, இப்படி தான் இருக்குதுன்ட்டு இல்லை. நீங்கள் அவரை அறிகிற அறிவிலையும் அவரை குறித்த புரிந்து கொள்ளுதலையும் வாடும்போது உங்கள் வாழ்நாள் நீட்டிக்க முடியும் என்பதுதான் வேதவசனத்தின் போதனையாக இருக்கிறது. ஆமென். சில வயசானவங்களாம் பார்த்துருக்கீங்களா? போயிடணும்பாங்க, கடைசியில் போகவே மாட்டாங்க. இந்த கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படிம்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே கேட்டு பாருங்க, பேரம்பேத்தியை பார்த்துட்டு போகிறோம்பாங்க. பேரம்பேத்தி அதுக்கு ஒரு கல்யாணத்தை காத்து பார்த்துட்டு போயிடுவோம்பாங்க. எதுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கிறது? முழுக்கா சொல்லுங்க. சாகாமல் நான் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை நான் விவரிப்பேன். ஆமென். பாருங்க, அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ சபைகள் எடுத்துக்கிட்டால் கூட இந்த கிறிஸ்மஸை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் ரொம்ப பெருசாக நினச்ச விஷயம் எது அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க கிறிஸ்மஸையோ இயேசு பிறந்ததையோ இல்லை. இயேசு பிறந்ததுங்கிறது ஒரு சரித்திர நிகழ்வு, அதை யாருமே என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாத ஒரு உண்மை. இயேசு மரித்ததை கூட எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. அப்போது எது ரொம்ப முக்கியமாக எம்பசைஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம்னா, அவர் பிறந்தாருங்கிறதும் இல்லை, அவர் மரித்தாருங்கிறதும் இல்லை, அவர் எழுந்தார் என்பது தான் எல்லாத்த விட பிரதானமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆமென். அதில் தான் பெரிய மாறுபாடு இருக்குது பாருங்க. அதனால தான் பாருங்கள், சில வசனங்கள் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம். ஆதி திருச்சபை எதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம்
ஆக்ட்ஸ் சாப்டர் 2 எடுத்தீங்களா? அப்போஸ்தலர் 2:23 பாருங்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினால் சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். பாருங்க, தேவன் தான் அப்படி கொடுத்தார். அதனால தான் இயேசுவை பிடிச்சி என்ன பண்ணாங்க? சிலுவையில் ஆணி அடித்தாங்க. இப்போ கவனிங்க, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். எல்லாம் சொல்லுங்க, அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாதிருந்தது. பாருங்க, பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்கள் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஒரு நாள் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க பயம். இயேசுவே எனக்கு தெரியாதுன்னு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீசர்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நிரப்பப்பட்டு இப்பொழுது தைரியமாக சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த இயேசுவை கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறேன். ஆமென். இப்போ அதுதான் மெயின் எம்பசைஸா இருக்குது. பாருங்க, 32வது வசனம் பாருங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும். நீங்க யார்? இன்னைக்கு விசுவாசிகள்லாம் யாரு? சாட்சிகள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சாட்சிகள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். ஆமென். So you are the witness. நீங்க தான் விட்னஸ். அப்போ அதை தான் ரொம்ப பெருசா பார்த்துருக்காங்க. பாருங்க, அடுத்தால பாருங்க, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் நடக்குது. அங்க முடவர்கள் நடக்கிறார்கள். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க சிலுவையில் அடிச்சு கொண்ட அந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சிகள். எல்லாம் சொல்லுங்க, சாட்சிகள். அப்போ பாருங்க, எதை குறித்து? இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், அதுக்கு போட்டு ஒரு எவிடன்ஸ் யாரும் சப்மிட் பண்ணிடல. அவங்க எதை எம்பசைஸ் பண்றாங்க, எதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதல். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுதல். இன்னும் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சியிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் நான் இன்னைக்கு காலையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது எது? அல்லது நம்மை குறித்து தேவன் எப்படிப்பட்ட சாட்சியை அவர் விளங்க பண்ண விரும்புகிறார்னா, எதற்காக சாட்சியாக விளங்க பண்ண விரும்புகிறார்னா, அவர் எழுந்தார் என்பதற்கு சாட்சி. ஆமென். நான் இருப்பது அவர் எழுந்தார் என்பதற்கு சாட்சிகள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சாட்சிகள். இன்னும் பாருங்க, இந்த ரைசிங் டெட் அல்லது மரணத்திலிருந்து எழும்புதல் அப்படிங்கிறத இயேசு தன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, அதை சாதாரணமாக செஞ்சு காமிச்சார். ஆமென். ஒரு 12 வயது பெண் வீட்டிலே மரித்து போனவளாக இருக்கிறாள். இயேசு போய் அந்த 12 வயசு பெண் என்ன பண்ணுறாரு? உயிரோட எழுப்புறார். ஒரு வாலிபனை பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு விதவை அழுது கொண்டே வருகிறாள். இயேசு எதிர்பட்டு அந்த பாடையை தொட்டார், வாலிபன் உயிரோட எழும்புறான். அடுத்தது பாருங்க, லாசரு மரித்து 4 நாள் ஆயிட்டான், அவனை உயிரோட எழுப்புறார். பாருங்க, இயேசுக்கு முன்னாடி மட்டும் பிணத்தை கொண்டு போயிடக்கூடாது, கண்டிப்பா அடக்கம் பண்ண விட மாட்டார். கண்டிப்பா அங்கு உயிர்த்தெழுதல் நடந்தே ஆகும். இப்போ மேனிஃபெஸ்டிங் த சன்ஸ் ஆஃப் காட் பத்தி பேசுறோம். அதுல முக்கியமானது என்ன தெரியுமா? பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 8வது வசனம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 10 verse 8. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எல்லாம் ஆண்டி வேலை சொல்லி போயிட்டு இருக்கிறார். அதாவது வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குங்கள்னு சொல்லிட்டு மரித்தோரை எழுப்புங்கள் அப்படின்னு ஸ்பெஷலாக எந்த எம்பசைஸும் கொடுக்கல. சும்மா
அதுக்கு என்ன ஃப்ளோவோ அதே ஃப்ளோ தான் எதுக்கும் சொல்றாரு, ரைஸ் த டெட் அப்படிங்கிறாரு. மரித்தோரை எழுப்புங்கள். நல்லா கவனிங்க. நானும் இந்த சுவிசேஷ கூட்டம் போஸ்டர்லாம் பார்த்துருப்பேன். குருடர்கள் கேட்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், மரித்தோர் மட்டும் போடவே மாட்டாங்க அப்படி போட்டு. ஆனால் அவர் அந்த லிஸ்ட்டை அவர் செஞ்சது மட்டும் இல்லை, இயேசு உயிரோடு எழுப்புனது மட்டும் இல்லை, அவருடைய சீசர்களை பார்த்து, அவரை பின்பற்றினவங்களை பார்த்து சொன்னார், குஷ்டரோகிகளை சொஸ்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். ஆமென். இந்த உலகத்துக்கு நடுவில் நாம் ஒரு செத்த பிரசங்கம் பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக நடக்காது. நீங்களும் நானும் சபையும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை இந்த சமூகத்துக்கு பறைசாற்றும்படியாக, நிரூபித்து காட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரைஸ் த டெட். இயேசு சொல்லியிருக்கிறாரு, மரித்தவங்களை எழுப்புங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மரித்தவங்களை எழுப்புங்க. சில பேர் தூங்கினாலே என்னால் எழுப்ப முடிய மாட்டேங்குது பிரதர். தூக்கத்திலிருந்து இவங்களை எழுப்பி கொண்டு வருவதற்கே என்னால் முடியவில்லையே, நான் எங்கிருந்து எழுப்ப அப்படின்ட்டு பாருங்க. இயேசு மட்டும் எழுப்பினார் பைபிளில் சொல்லலை, அல்லது இயேசு மட்டும் எழுந்தார் அப்படின்னு பைபிளில் சொல்லலை. இயேசு அநேகரை உயிரோடு எழுப்பினார். அவர் அட்டன் பண்ண எல்லா ஃபியூனரல் சர்வீஸும் ரிசரக்ஷன் சர்வீஸாக தான் மாறிச்சு. இயேசு மற்றும் பாஸ்டராக இருந்தால் அடக்காராதனே இருக்காது. ஹலோ, இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது தான் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்லாம் வருது. அப்போ சிலதெல்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? இல்லைங்க, நாம் சில காரியத்தை அனுபவியாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் உச்சம் என்பதை மாற்றவே கூடாது. நாம் தொடாவிட்டாலும் சிலர் எழுந்து அதை தொட ஆரம்பிப்பார்கள். ஆமென். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை தியாலஜியாக மாற்றிட்டோம். நம்ம ஏதாவது பண்ணி பார்ப்போம், ஒன்றும் ஆகலன்னு அது முடிஞ்சு போச்சு அப்படின்றோம். முடிஞ்சு போல. வியாதியஸ்தர்களை சுகமாக்குதலும், குஷ்டரோகிகளை சுஸ்தம் பண்ணுதலும், மரித்தோரை எழுப்புதலும் முடிந்து போகவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ரைஸ் த டெட். ஆமென். இங்கெல்லாம் நம்ம வாலிப தம்பிமார்கள்லாம் பாருங்கள், சில இறந்த செய்திகள்லாம் வந்தால் அங்கே போய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தொட்டு அவர்களுக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். ஜான்ஜி லேக் எழுப்புங்க. ஆமென். எல்லா ட்ரூத்தும் ஒரு டைமில் நம்ப முடியாததான் இருக்குது. கரெக்டா? சால்வேஷன் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொன்ன போது யாராவது நம்பினாங்களா? நோ நோ நோ, அது எல்லாத்துக்கும் கிடையாது அப்படி தான் சொன்னாங்க. எல்லாரும் சுகமடைய முடியும் அப்படின்னு சொன்னபோது நம்பினாங்களா? யாருமே நம்பலை. எல்லாரும் செழிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்பினாங்களா? நம்பலை. ஆனால் எல்லாமே என்ன பண்ணிகிட்டே இருக்குது, மாற்றப்பட்டுக்கிட்டே வருது. அதுபோல் இதுவும் மாற்றப்படும், இதுவும் மாற்றப்படும். இந்த காரியங்கள்லையும் ஒரு பெரிய காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். நிறைய டெட் ரைசரை ஆண்டவர் ரைஸ் பண்ணுவார். இந்த உயிர்த்தெழுதலின் காலை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த இயேசுவை மரித்தோர் எழுப்பின அதே ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு கனவு போல இருக்கலாம், ஆனால் இதை ஏற்கனவே செய்து காட்டியிருக்கிறார்கள். இயேசுவை பின்தொடர்ந்தவர்களும் இதை செய்திருக்கிறார்கள். பேதுரு அப்போஸ்தலன் ஒரு ஊரில் இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா தெற்கால் என்று சொல்லப்படுகிற தபித்தால் அவள் என்ன பண்ணிடுறா, இறந்து போய்ட்றா. அவள் பார்த்தீங்கன்னா அப்போவுமே ஒரு கார்மெண்ட்ஸ் மாதிரி வச்சு ஏதோ துணியெல்லாம் இது பண்ணி எத்தனையோ ஏழைகளுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கான். அதனால் அவளை குளிப்பாட்டி வச்சுட்டு எடுக்காமலே இருக்கிறாங்க, இவளை அடக்கம் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கா. ஹலோ, இது ரொம்ப முக்கியம். சில பேர்லாம் இன்னும் எடுக்கலையா, அந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காங்க. இந்த அம்மா எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்குன்னா, அவளை எடுக்காதீங்க, ஏன்னா அவள் தான் எங்களுக்கு வாழ்வை கொடுத்தா அப்படின்னு தொற்கால அப்படியே வச்சுருக்காங்க. அப்புறம் பேதுருக்கு ஆள் சொல்லி அனுப்புகிறாங்க. பேதுரு என்ன பண்ணுறாரு, வரார். பேதுரு அப்போஸ்தலன் வரார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 40வது வசனத்தில் இதை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. பேதுரு போய் ஜெபம் பண்ணி கையை பிடிச்சி சொல்கிறாரு, தபித்தாலே
பாருங்க, பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாக திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். ஆமென். பாருங்க, இது இயேசுவை பின்பற்றின ஒரு சீசர் என்ன பண்றாரு, பேதுரு அப்போஸ்தலன் பண்றார். இது விடுங்க, ஒரு நாள் பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒருத்தன் மேல் மாடி ஜன்னல் இருந்து என்ன பண்ணிட்டான், தூங்கியே கீழே விழுந்துட்டான். எனக்கு என் பிரசங்கத்தில் யாராவது தூங்குனாங்கன்னா இதை நினச்சி தான் ஆறுதல் பட்டுக்குவேன். பரா அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கத்திலே தூங்கியிருக்காங்கன்னா நம்ம அஃபண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நான் என்ன தேத்திப்பேன். நான் கீழே விழுந்து செத்து போயிட்டான். பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போது தூங்கி செத்து போயிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, பவுல் அவன் மேலே விழுந்து அவன் மேலே ஊதி அவனை மறுபடியும் எழுப்பிட்டான். நீங்கள் கொஞ்சம் பார்த்து தூங்குங்க. நான் இன்னும் பவுல் மாதிரி மாறிட்டேனான்னு எனக்கு தெரியல. பவுல் அப்போஸ்தலனை எழுப்புறாரு, பேதுரு என்ன பண்றாரு, உயிரோட எழுப்புறாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா விக்கில் ஸ்மித் வர்த் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் சொல்கிறாங்க, ஒரு 18 மரித்த பிணங்களை உயிரோடு கூட அவர் எழுப்பியிருக்கிறார். இப்போ அதெல்லாம் ரொம்ப பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் எழும்பியிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, 100 கணக்கில் போயிடுச்சு. 100 கணக்கான மரித்தவர்கள் என்ன பண்ணுறாரு, உயிரோடு கூட அவர் எழுப்பியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு இது நடக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு மாறாதவர், அற்புதங்கள் மாறாதது. ஆமென். இன்னைக்கும் நடக்கும். ரைஸ் த டெட், இது நடக்கும். நம்ம மனசு நம்ம இருதயெல்லாம் தயாராமல் வேற எதையோ பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லை, கர்த்தர் இதை நம் மூலமாய் நம் வாழ்விலே அவர் செய்வார். அன்னைக்கு நான் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருந்தேன். நிறைய ப்ராஃபஸி கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த போன 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்ட ப்ராஃபஸி என்னென்னா, ஒரு ப்ராஃபட் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து என் தலையில் ஊற்றிட்டு சொன்னார், நீங்கள் பேசும்போதே பிணங்கள் எழும்பும் அப்படின்னு சொன்னார். நான் 2 நாள் குளிக்காமல் இருந்தேன். வழக்கமாக எண்ணெய் வைக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. என் தலையில் நீங்கள் எப்போது எண்ணெய் பார்த்துருக்கீங்க? பார்த்தீங்கன்னா அது அனாயிண்டிங் ஆயிலாக இருக்கும். ஆமாம், நான் எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. அப்படியே எப்போது வச்சேன்னா டப்புன்னு போய் குளிச்சிருவேன். ஆனால் அன்னைக்கு என்ன ஆனாலும் சரி 2 நாள் குளிக்காமல் இருப்போன்னு தலைக்கு மட்டும். ஏன் அவசரப்படுறீங்க? தலைக்கு மட்டும் 2 நாள் குளிக்காமே இருந்தேன். நம்புகிறேன் கர்த்தர் அந்த மாதிரி மாபெரும் காரியங்களை நம் மூலமாய் நம் நடுவிலே அவர் செய்வார். ஆமென். அப்போ மரித்தோரை எழுப்புங்கள். ஆமென். வியாதியஸ்தலை குணமாக்குற மாதிரி raise the dead. ஆமென். சில பேருக்குள்ளலாம் அது ரொம்ப தீவிரமாக அந்த உணர்வுகள்லாம் போடப்பட்டிருக்கு. இப்போ சேமன்லாம் எம்சியாக வராங்க, அந்த உணர்வு இருக்குது. இன்னும் எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது எழுப்பணும் அப்படின்ட்டு? அப்போ நீங்களாம் அப்புறமா விதைப்பீங்களா? இல்லை, நீங்கள் அப்படி பண்ணுங்கிறது இல்லை. இந்த எண்ணத்தை விதைச்சிடுங்க. கர்த்தாவே என்னை எடுத்து பயன்படுத்துன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். சரி, அப்போது மரித்தோரை எழுப்புங்கள். இதுவும் ஒரு பரவாயில்ல, மரணம் ஓகே அப்படி சொல்ல பாருங்க. இயேசு எழுப்பின 3 பேரும் இளம் வயதிலே மரணத்தை தழுவுகிறவர்கள் தான். ஒன்று ரொம்ப ஆரம்பமாக இருக்குது, இன்னொன்று நடுவாக இருக்குது, லாஸ்டர் மட்டும் கொஞ்சம் வயது தாண்டி போகுது. ஆனாலும் எல்லா வயதினருக்கும் உயிர்த்தெழுதல் சொந்தமாக இருக்கிறது. ஆமென். இப்போ சில பேர்லாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. போய் ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க. முதல்ல ஃபெய்த்தில் அதை பண்ணி பார்க்குறாங்க. நடக்காட்டா கூட திருப்பி பண்ணி பார்க்குறாங்க. நமக்கு என்ன தெரியுமா, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு உடனே நடக்கலன்னொடனே அப்புறம் நம்மளை எழுப்புறதுக்கு யாராவது வர வேண்டியிருக்கும். இதில் என்ன நான் பார்த்துருக்கேன்னா, எழுப்ப போகிறேன்னு படுத்து கிடப்பாங்க. ஒன்றும் முடியல பிரதர், சாச்சு போட்டாங்க மாப்பிள்ளை அப்படின்னு படுத்து கிடப்பேன்.
இப்போ இவரை வந்து யார் எழுப்ப அப்படிங்கிறதாங்க. அப்படி கிடையாது பாருங்க. திருப்பியும் போய் கை வைங்க, இன்னொருத்தருக்கு போய் ஜோம் பண்ணுங்க. எப்பவுமே அப்படியே இருக்காது. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இட்ஸ் ஹேப்பன். ஆமென். ஓகே, சரி. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த 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 மரணம் என்பது பல நிலைகள் இருக்கிறது. அதில் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம், the book of Romans chapter 8. இங்க 3 முக்கியமான விஷயம் சொல்றாரு. ஆவியின் பிரமாணம் என்கிற ஒன்றை பற்றி பேசுகிறார். அதற்கப்புறம் ஆவியின் சிந்தை அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அப்புறம் ஆவியின் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. 3 விஷயம் இருக்குது இந்த ரோமர் 8. இது உங்கள் வாழ்க்கையில் எப்படி சம்மந்தப்பட்டதாக இருக்குதுன்னு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் பிரமாணம். ரோமர் 8:1 என்ன வாசிக்கிறீங்கன்னா, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் நின்று அவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? விடுதலையாக்கி. எல்லாம் சொல்லுங்க, விடுதலையாக்கி. அதாவது the law of sin and deathல இருந்து நீங்க என்ன இருக்கிறீங்களா? விடுதலையா இருக்கிறீங்களா? இப்போ எதுக்குள்ள இருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் பிரமாணம். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். இந்த law of sin and deathங்கிறது எல்லா மனுஷன் மேல அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த law of sin and deathல இருந்து அவன் டெலிவர் ஆகி the law of lifeக்குள்ள அவன் போறான். இது எதுக்கு அடையாளமாக இருக்குது? இது எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பாருங்க, இந்த உலகத்தில் புவியீர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. இருக்குதா இல்லையா? டவுட்டாக இருந்தால் ஒரு உயரத்துலேருந்து குதிங்க. இப்போ இந்த மைக்கு விட்டால் கீழே விழுமா விழாதா? அல்லையா சொல்லிட்டு விட்டா விட்டு பாருங்களேங்கிறீங்களா? கண்டிப்பாக கீழே விழுந்துடும். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பாக என்ன பண்ணிடும்? விழுந்துடும். ஏன்? எது வேலை செய்யுது? புவியீர்ப்பு சக்தி வேலை செய்யுது. அப்போ ஒரு பொருள் வந்து கீழே 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 கனமான பொருளை என்ன பண்ணுது? ஈர்த்து கொள்கிற ஒரு சக்தி இங்கே வேலை செய்யுதுன்னா, அப்போ இந்த ஏரோப்ளேன்லாம் எப்படி பறக்குது? அப்போனா இன்னொரு லா இருக்குது. அதுக்கு பேர் த லா ஆஃப் லிஃப்ட். த லா ஆஃப் கிராவிட்டி எப்படி உண்மையோ அது மாதிரி என்னவும் இருக்குது, த லா ஆஃப் லிஃப்ட்னு ஒன்று இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் அநேகருக்கு தெரிஞ்சது தங்களை இழுத்து போடும் சக்தியாக இருக்கிற பாவம் மரணம் என்கிற பிரமாணம் போல புவியீர்ப்பு சக்தி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் வாழ்க்கையில் தோல்வியையும் கஷ்டத்தையும் கவலையையும் தரித்திரத்தையுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ளே வர்றானோ அன்னைக்கு இந்த இழுத்து போடுகிற சக்திக்கு நடுவில் அதை மைனஸ் பண்ணிட்டு மேலே எழும்புகிற த லா ஆஃப் லிஃப்ட், த லா ஆஃப் லைஃப் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை அந்த மனிதன் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இழுத்து போடுகிற சக்திக்கு நடுவில் மேலே எழும்புகிற ஜீவனை நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். இது புரியலன்னு வைங்களேன், பயந்துக்கிட்டும் தோல்வியிலையும் தான் இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, பிரதர் நம்ம நாடு மோசமான நாடு பிரதர், ஒரு அடி எடுத்து வச்சா நம்மளை என்ன பண்ணிடுறாங்க? கீழே இழுத்து போட்டுருந்தாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எது தெரியுது? புவியீர்ப்பு சக்தி பற்றிலாம் நல்லா படித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, எத்தனை கை கீழே இழுத்தாலும் தூக்குகிற ஒரு கை ஒன்று இருக்கிறது. அது இதெல்லாம் மைனஸ் பண்ணி இதெல்லாம் கீழே தள்ளிட்டு மேலே தூக்குகிற ஆவியின் பிரமாணமாக இருக்கிறது. யதார்த்தத்தை மட்டும் நல்லா படித்து வச்சுருக்கிறாங்க. எப்படிலாம் விழுவோம், எப்படிலாம் கெட்டு போவோம், எப்படிலாம் செத்து போவோம், அது மட்டும் தான் தெரியுது. ஆனால் இந்த செத்த உலகத்துக்கு நடுவில் உங்களை மேலே வாழ வைக்கிறது தான் ஜீவனின் பிரமாணமாக இருக்கிறது. ஆமென். ஆவியின் பிரமாணம் ஒரு மேற்கொள்ளுகிற வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறது. பாருங்க, அதே மாதிரி சொல்றாரு ஆவியின் சிந்தை. எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. பாருங்க, லைஃப்ங்கிறது இப்படி உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா பக்கத்துலையும் லைஃப் இருக்கணும். உங்கள் மனசை பொறுத்தளவுக்கும் சமாதானமாக இருந்தீங்கன்னா உள்ள லைஃப் இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கும் மேற்கொள்கிறவராக இருப்பீங்கன்னா வாழ்க்கையில் லைஃப் இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையில் வருகிற சேலஞ்சஸ், தோல்வி, இதையெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்விலே ஜீவன் வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், growth is the only evidence of life.
எங்கெல்லாம் ஜீவன் இருக்கோ அங்கெல்லாம் வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். Where there is life, there is growth. அதனால தான் இயேசு எனக்கு ஜீவனை தர வந்தார். ஏன்? ஜீவன் வந்தாலே வளர்ச்சி கண்டிப்பா வரும், பெருக்கம் கண்டிப்பா வரும், முன்னேற்றம் கண்டிப்பா வருகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ரொம்ப முக்கியமான ஒன்று அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க. ஒன்று, தெய்வீக உறவிலே ஜீவன் பெருகுகிறது. ஆமென். அதனால தான் ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு கொப்பை, ஒரு கோலை தேவனுடைய பிரசன்னத்தில் வைக்கிறார்கள். அது என்ன பண்ணுது? பூத்து காய்க்க ஆரம்பிக்குது. வெட்டப்பட்ட ஒரு கோல் என்ன பண்ணுது? கடவுளுடைய பிரசன்னத்தில் துளிர்க்கிறது. அப்படின்னு அர்த்தம், தேவனுடைய பிரசன்னத்தண்டை ஒன்று செல்லும் பொழுது, ஒரு நபர் செல்லும் பொழுது அவர் ஜீவனை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். Where there is his presence, there is life. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பிரசன்னத்திலே ஜீவன் இருக்கிறது. ஆமென். ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு. ராஜாவை பார்த்துட்டே இருக்கிறவனுக்கு ஜீவன் பெருக ஆரம்பிக்கும். இன்னொன்று பாருங்க, லைஃபை கடவுள் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வச்சிருக்கிறார். அது என்ன தெரியுமா? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆமென். அங்கு தேவன் அபிஷேகத்தை கட்டளையிடுகிறார், அங்கு தேவன் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கட்டளையிடுகிறார். ஆமென். ஸோ லைஃப் எங்க இருக்குது? சிம்பிளா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, உறவிலே தான் ஜீவன் இருக்கிறது. ஒன்று கடவுளோடு இருக்கிற உறவு, இன்று ஒருவருக்கொருவர் இருக்கிற உறவுக்குள்ளே தேவன் ஜீவனை அவர் வைத்திருக்கிறார். பாருங்க, டெத்துங்கிறது விழுந்து இப்படி சாவது மட்டும் இல்லை. மன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு பேர் மரணம். உறவுகளில் வெற்றி இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு பேர் மரணம். வாழ்க்கையில் காசு இல்லை, பணம் இல்லைன்னா அது ஃபினான்ஷியல் டெத். சந்தோஷம் இல்லைன்னா அது மென்டல் டெத். உறவுகளே இல்லைன்னா அது ரிலேஷனல் டெத். இப்படி இது எல்லாமே சாவின் ஒரு பக்கங்களாக தான் அது இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலையில் அதிலிருந்து உங்களை எழுப்புகிற ஒரு வல்லமையை அவர் உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறார். அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பியனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். எல்லாம் சொல்லுங்க, உயிர்ப்பிப்பார். ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆமென். இந்த கால வேளையில் அதைத்தான் அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் விரும்புகிறார். ஆமென். கல்லை வச்சு அடைச்சி கல்லறைக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமை வந்தபோது அந்த கல்லெல்லாம் அகன்று வெளியே வர்றது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களை தடுத்து முன்னேற விடாமல் செஞ்சுட்டு இருக்குதோ, தேவனுடைய அந்த ரிசரக்ஷன் பவர், தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இந்த காலையில் அது பிரவேசித்து எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாக உங்களை எழும்பும்படியாக அது செய்கிறது. ஆமென். உயிர்த்தெழுதலின் காலை பயம் நீக்கப்படுகிறது. ஆமென். உயிர்த்தெழுதலின் காலை சந்தேகம் நீக்கப்படுகிறது. உயிர்த்தெழுதலின் காலை பின்மாற்றங்கள் மாற்றப்படுகிறது. ஆமென். சொல்லப்போனா ஜீவனற்று பலனற்று இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு புதிய ஜீவனை, ஒரு புதிய நம்பிக்கையை, ஒரு புதிய பலனை, ஒரு புதிய ஆற்றலை அவர் கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். ரிசீவ் லைஃப். ஒரு ஜீவனை காலையில் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் உங்களுக்காக கடவுள் வைத்திருப்பது சாவல்ல, அதை உங்கள் சார்பாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் என்னங்க பண்ணணும் கடவுளுக்காக? அவர் சார்பாக வாழ்ந்துருங்க. எனக்காக ஜீவனை கொடுத்து மரித்த கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நான் பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். விசுவாசத்தால் நீதிமான் சாவான் கிடையாது.
ஆமென், பிழைப்பான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் பிழைக்கும்படியாய் அவர் மரித்திருக்கிறார், அவருடைய மரணங்கள் எனக்கு வாழ்வை கொண்டு வருகிறது. ஆமென். ஃபர்ஸ்ட் திங், ரிசரக்ஷன்ல நடந்த ஒரு விஷயம், ஒரே பேரன குமாரனாய் இருந்தவர் மரித்து அநேக குமாரர்களை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். நம்பர் 2, உயிர்த்தெழுதல். என்ன நடந்திருக்குது? மரணத்தின் சூழ்நிலைகளும் கூட நித்தியமான வாழ்வு எனக்கு உண்டு என்கிற நம்பிக்கையை ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது கொடுக்கிறது. ஆமென். நம்பர் 3, நான் சில உறவுகளை இழந்திருந்தாலும் அந்த உறவுகளை நான் ஒரு நாள் மீண்டும் சந்திப்பேன். ஆமென். நம்பர் 4, தேவன் எனக்காக ஜீவனை தான் வைத்திருக்கிறார், அதை என்னுடைய தேர்ந்தெடுப்புக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதை நீங்கள் என்ன பண்ண முடியும்? சூஸ் பண்ண முடியும். அடுத்தது, என்னுடைய வாழ்வே அல்லது நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா உயிர் தெழுந்தாருங்கிறதுக்கு தான், சாட்சியாக இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஸோ நம்பர் 6, இயேசு எப்படி மரித்தோரை எழுப்பினாரோ அதுபோல என்னையும் எழுப்பும்படியான ஒரு வேலையை செய்ய அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். நம்பர் 7, எனக்குள்ளே ஆவியின் பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். அது எல்லா டெட் நிலையையும், எல்லா மரித்த நிலையிலையும் அது உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு வர ஆரம்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆமென். அப்போ இது வரைக்கும் சமாதானமே இல்லைன்னா இன்னைக்கு உங்கள் சிந்தைக்குள் ஒரு ரிசரக்ஷன் பவர் வேலை செய்வதாக, உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் சிந்தைக்குள்ளே அது வேலை செய்வதாக. ஆமென். இது வரைக்கும் உறவுல சந்தோஷம் இல்லாமல் இருப்பீங்கன்னா உங்கள் உறவில் இருக்கிற மரணம் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நீக்கப்படுவதாக. சில பேருக்கு ஃபினான்ஷியல் டெத்தில் இருக்கிறீங்க, அதுவும் ஒரு சாவு தான். காசே இல்லை, அதுவும் ஒரு மரணம் தான். ஏன்னா காய்ந்த நிலை, காஞ்சி போன நிலை, வனாந்திர நிலை என்பது ஒரு மரணமாகத்தான் இருக்கிறது. நான் சொல்கிறேன், காலையில் அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் ஃபினான்ஷியல் இருக்கிற எல்லா டெட் கண்டிஷனை அதை நீக்கி போட்டு, எல்லா கடனை நீக்கி போட்டு, அதில் ஒரு செழிப்பு, வனாந்தரமும் வயல்வெளியாய் மாறும் என்று எழுதியிருக்கிறது. அப்படி ஒரு பெரிய விளைச்சல்கள் உண்டாவதாக. ஆமென். இதை நீங்கள் எல்லா ஏரியாவிலையும் ஆக்டிவேட் பண்ண முடியும். பணம் இல்லாத ஒரு மரண நிலையில் நான் வாழ இயேசு வரவில்லை, என்னை செல்வந்தனாக்க அவர் தரித்திரராய் தொங்கியிருக்கிறார், ஆகையால் நான் செல்வந்தனாக வாழ்வேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த காலையில் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இதுதான் உங்களை குறித்த கடவுளுடைய திட்டமும் தீர்மானமும் இருக்குது. ஒன்றை சொல்லி நான் கம்யூனியனுக்கு நான் போகலாம். இந்த ஜீவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முக்கியமாக. அதுக்கு பேர் ஜோயே. எல்லாம் சொல்லுங்க, ஜோயே. ஆமென். இது தேவன் தருகிற ஜீவனை குறித்து சொல்லும்போது ஜோயே என்று சொல்லப்படுகிறது. வேற நிறைய லைஃப் இருக்கு பாருங்க, சுக்கே, பயாஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. ஆனால் அதில் கடவுள் நம்மளை வாழாமல் கடவுள் எதில் வாழ வைக்க கூப்பிடுறாருன்னா அவருடைய ஜீவனிலே வாழும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனோடு இருக்கிற உறவின் மூலம் ஒரு ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு நாம் செல்ல போகிறோம். நாம் எழுந்து நிற்போம். யோவான் சுவிசேஷத்தில் நாம் படிக்கிறோம், இயேசு சொன்னார், என் மாம்சத்தை புசிக்கிற உனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னார். அவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்றும் மறியாமலும் இருப்பான் அப்படின்னு சொன்னார். போன ஈஸ்டர் மெசேஜே மரியான் அதான் பேசணும். கேட்காதவங்க கேளுங்க. இன்னைக்கு சொல்கிறேன், நான் 2 லைஃப் இருக்குது. ஒன்று மரித்தாலும் பிழைப்பேன், இன்னொரு லைஃப் இருக்குது மறியாமலும் இருப்பேன். எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் யாருக்கிட்டையும் பெருசாக ஆர்குமெண்ட்லாம் பண்ணுறதில்ல. போயே ஆகணுன்னா போயிட்டு வாங்க, இல்லை இருக்கணும்னா இருங்க. இருக்கிறதுக்கும் வழி இருக்குது. இல்லை கொஞ்சம் முடிச்சுட்டு நான் கிளம்பிடலன்னா சீக்கிரமாக நீங்கள் கிளம்பலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆமென். ஏன்னா வேதத்தில் 2 இருக்குது. 2யுமே வேத வசனத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம்.
ஜான் 6:47 போடுங்க. யோவான் 6. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவாப்பம் நானே. I am the living bread. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பாருங்க, இன்னைக்கு அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நமக்கு கொடுக்கிறார். நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, இதுக்குள் ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு தருகிற இந்த ஜோயே லைஃப்ல இந்த கால வேளையில உங்களை பங்கெடுக்கும்படியாக அவர் அழைத்திருக்கிறார். The Zoe life. அவருடைய சரீரம், அவருடைய இரத்தம் உங்களுக்குள்ளே ஜீவனையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அது கொண்டு வருகிறது. அவருடைய மரணம் நம் வாழ்வுக்கானது. இன்னைக்கு சொல்றேன், சில பேருக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளும் சிந்தனைக்குள்ளும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையோ பிசாசின் தந்திரங்களோ அழுத்தங்களோ உங்களை கொண்டு போயிருந்தா இந்த கம்யூனியன் உங்களுக்காக. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இயேசு உங்களுக்குள்ளே வந்தாருன்னா வாழ பிடிக்கும், வாழணுங்கிற எண்ணம் வரும். அது வரைக்கும் வாழ்க்கை குறித்து நீங்கள் பயந்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை குறித்த நம்பிக்கை இல்லாத நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த காரியம் உங்களுக்கு நம்பிக்கையை தரும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்கள், இந்த அப்பம் ஜீவ அப்பம், இயேசுவின் சரீரம். இதை நான் புசிக்கும் பொழுது அவருடைய ஜீவனில் நான் பங்கு கொள்கிறேன். இந்த திராட்சை ரசம் எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக இருக்கிறது. இதை நான் பானம் பண்ணும் பொழுது அவருடைய ஜீவனிலே நான் பங்கு கொள்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு ஜீவனும் பரிபூர்ண ஜீவனும் என்னுடையதாக இருக்கிறது. இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகையால் என் வாழ்விலே மரணம் இல்லை, சாவு இல்லை, எந்த விதமான மரணமும் இல்லை. என் உறவில் இருக்கும் மரணம் இல்லை, என் மனதில் இல்லை, என் பணத்தில் இருப்பதில்லை. என் வாழ்வின் எல்லா பக்கத்திலும் நான் ஜீவனை பார்ப்பேன். ஏனென்றால் நான் வாழ அவர் மரித்தார், நான் வாழ்வதை பார்க்க அவர் உயிரோடு எழுந்தார். நான் வாழ இயேசு மரித்தார், நான் வாழ்வதை பார்க்க அவர் உயிரோடு எழுந்தார். ஆகையால் வாழ்வு என்னுடையது, சுகம் என்னுடையது, பலன் என்னுடையது, வெற்றி என்னுடையது. இயேசுவின் நாமத்திலே அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். வியாதிகளும் பலவீனங்களும் உங்களை விட்டு மறைந்து போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அற்புதமான சுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களில் வெளிப்படட்டும். இந்த உயிர்த்தெழுதலின் காலை வேளையில் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு அடையாளமாக இந்த நாளில் இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மேலே ஃபாதர் ஐ ஸ்பீக் த டிவைன் ஹீலிங். இன்னைக்கு இந்த கம்யூனியனில் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகள் மேலே இருக்கிற பலவீனங்கள், நோய்கள், பயங்கள், வாழ்க்கையில் எந்த மரணமாக இருந்தாலும் அது நீங்குவதாக நான் பேசுகிறேன். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. ஹல்லேலூயா. 2 முக்கியமான காரியங்கள் அதை நாம் செய்துவிட்டு நாம் கலைந்து செல்வோம். 1, கத்தர்கண்டு இப்பொழுது நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய பந்தியை நான் அனுசரிக்காத போது சரீர பிரகாரமான அந்த ஜீவனை நான் அனுபவியாமல் போகிறேன். அதுபோல தான் தேவனை என்னுடைய பொருளாதாரத்தில் நான் கனம் கொள்ளும் போது மட்டும்தான் என் பொருளாதாரத்தில் ஒரு ஜீவனை நான் பார்க்க முடியும். அநேகருக்கு தெரியாது. பாருங்க, வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஃபினான்ஷியலாக. நான் சொல்கிறேன், உங்கள் ஃபினான்ஷியல் மரணத்திலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு தேவன் ஒரு அற்புதமான திறவுகோலை வச்சிருக்கிறார். அதுக்கு பேர் தான் கிவிங். கிவிங் இஸ் த கீ. அது ஒரு சாவி போல.
கடவுளுக்கு தேவை என்றோ அல்லது ஊழியத்திற்கு தேவை என்றோ கடவுள் உங்களை கொடுக்க சொல்ல. கொடுக்கிறதின் நோக்கமே உங்களுக்குள் இருக்கிற பயங்களும், உங்களுக்குள் இருக்கிற சந்தேகங்களும், உங்களுக்குள் இருக்கிற சுயநலங்களும், உங்களுக்குள் இருக்கிற தரித்திர எண்ணங்களும் நீங்கும்படியாகத்தான் தேவன் அதை என்ன பண்ணாரு, ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அதனால இது வாரத்தின் முதல் நாளிலே இந்த சபையிலே நாம் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்கை நாம் தேவனுக்கு செலுத்துகிறோம். நம்முடைய வருமானத்தின் முதல் 10ல் ஒரு பங்கை நாம் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை இந்த இடத்துல நாம் பயிற்சி செய்து வருகிறோம். ஸோ உங்களுடைய டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை கார்டு மூலம் ஆஃபரிங் செலுத்த விரும்புகிற பிள்ளைங்க உங்களுடைய ஸ்வைப்பிங் ஏடிஎம் கார்டு மூலமாக பின்னாடி என்ன பண்ணலாம், நீங்கள் ஆஃபரிங் என்ன பண்ணலாம், செலுத்தலாம்.